ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. துளாராசிக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, குரு மாறுறாரு வக்கரத்தில. குருவோட பார்வை கிடைக்குது. ஏற்கனவே வக்கர காலங்கள்ல இந்த குருவோட அனுக்கிரகம் யாருக்கெல்லாம் கிடைக்குதுன்னா, ரிஷபத்துக்கும், துலாத்துக்கும் மிகுதியான நற்பலன்கள் கிடைக்குதுன்னு ஆரம்பத்திலேயே நம்ம சொன்னோம். ஸோ அந்த வகையில இப்போ 7ஆம் இடத்துல அமர்ந்து மிகுதியான நற்பலன்கள் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாருங்க. தன்னுடைய ராசியை பார்க்குறார் குரு. ஆணுக்கா இருந்தாலும், பெண்ணுக்கா இருந்தாலும் திருமண யோகம் பரிபூர்ணமாக நிறைவேறுங்க. அதையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம். அது எல்லாத்துக்கும் மேற்கொண்டு முயற்சிக்குண்டான விஷயங்களில் இறை வழிபாட்டுடன் கூடிய முயற்சிகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான். ஓம் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இன்றைய பதிவில் குரு பகவான் 9 கிரகங்களில் முதன்மையான கிரகம் சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய பெயர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம முதன்மையாக எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம். குரு பலன் வந்துட்டா, குரு மாற, குருவோட அனுகிரகம் இருக்கா, குருவோட பார்வை இருக்கா, குரு எந்தளவுக்கு ஒரு ஜாதகத்தை ஒரு கிரகங்களை பார்க்குது அப்படின்றத பொறுத்து அந்த ஜாதகருடைய முக்கியமான நிகழ்வுகளெல்லாம் கணிக்கப்படும். ஸோ அந்த வகையில் இந்த குரு அப்படின்றவர் பார்த்திங்கன்னா வக்கர பயிற்சி ஆகிறார். எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி ஆங்கில தேதி பிரகாரம் 15/10/2024 செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணிக்கு குரு வக்ரம் அடைகிறார். ஸோ இந்த வக்ரம் அப்படின்னா ஒளி இழப்பு அப்படின்றத சொல்லலாம், இல்லைனா பின்னோக்கி நகருது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக சூரியனிடமிருந்து தான் மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒளியை பெறுகின்றது. ஸோ அந்த வகையில் தன்னுடைய இடத்தில் அமர்ந்த இடத்தில் இருந்து சூரியனுடைய பார்வை எந்த அளவுக்கு விழுது அப்படின்னா 5 கட்டத்துக்கு மேற்பண்டு ஒரு கிரகம் அது சூரியன் நகர்ந்து போகிறார் அப்படின்னா அங்கே அந்த கிரகம் வக்கரம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சூரியனுடைய அமைப்பு, அதை பொறுத்து சூரியனுடைய அமர்வு, அதை பொறுத்து அந்த 5, 6, 7, 8 இந்த இடங்களில் அந்த கிரகத்திலிருந்து தொலைவுக்கு சூரியனுடைய நகர்வு வரும்பொழுது கிரகம் வக்கரமாகுது. இந்த வக்கரங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்கரமாவார், குரு பகவான் வக்கரமாவார், செவ்வாய் வக்கரமாகும். மற்ற கிரகங்கள்லாம் மாத பெயர்ச்சிக்கு உண்டான விஷயங்களில் புதனும் சுக்கிரனும் சூரியனோடவே தொடர்பு ஏற்படும்பொழுது அஸ்தங்கம் அந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும். பட் இந்த ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் குரு பகவானும் இந்த வக்கர காலங்கள் வக்கர பயிற்சி ஏற்படுகிறது. மற்றபடி ராகு கேதுன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வக்கரத்தில் தான் சுற்றுது, பின்னோக்கி தான் சுழல்கின்ற ஒரு சூழ்நிலை, அது ஆல்ரெடி வக்கர கிரகங்களாகவே இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வக்கரம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை காலகட்டத்தில் ஏன் இந்த பயிற்சிக்கும் நம்ம முக்கியத்துவம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் சனி வக்கரம் குரு வக்கரம்னு ஆல்ரெடி ஏற்கனவே மென்ஷன் பண்ணி இருப்பாங்க அந்த ஜாதக கட்டங்களில். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஜாதகர்கள் இந்த வக்கர காலத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமாக பயன்படுத்திக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, அவங்களுக்கு நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், நடக்கக்கூடிய முயற்சிகளுக்குண்டான வெற்றி, செயல்பாடுகளுக்குண்டான வேகங்கள் எல்லாமே இந்த வக்கர காலங்களில் நடக்கும். குரு அப்படின்றவர் பொதுவாக எல்லாருக்கும் சுப பலன்களை தரக்கூடிய கிரகம் தான். பட் அந்த வக்கர காலங்களில் சில பலன்களை மாற்றி தருவார். அப்படி எந்த கிரகத்துக்கு எந்த ராசிகளுக்கு முதன்மையாக நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த வக்கர காலங்களில் ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் மிகுதியான நல்ல பலன்கள் எடுப்பார். ஏன் அப்படின்னா இந்த குரு பகவான் இந்த 2 ராசிகளுக்கு எப்பொழுதும் கெடு பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிற சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை முழுமையாக தருவார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த வக்கர பயிற்சியில் இந்த 2 ராசிகளுக்கு முதன்மையான பலன்கள் எடுத்துக்கலாம். அடுத்து வரக்கூடிய 12 ராசிகளுக்கும் நம்ம பொது பலன்களை இப்போது பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. துளாராசிக்கு சொல்ல போனோம் அப்படின்னா குரு மாறுறாரு வக்கரத்தில். குருவோட பார்வை கிடைக்குது. ஏற்கனவே வக்கர காலங்களில் இந்த குருவோட அனுகிரகம் யாருக்கெல்லாம் கிடைக்குதுன்னா ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் மிகுதியான நற்பலன்கள் கிடைக்குதுன்னு ஆரம்பத்திலே நம்ம சொன்னோம். ஸோ அந்த வகையில் இப்போ 7ஆம் இடத்துல அமர்ந்து மிகுதியான நற்பலன்கள் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாருங்க. தன்னுடைய ராசியை பார்க்குறார் குரு. ராசியை பார்க்கும்போது பலம் பெறுதுங்க. என்ன சொல்லணும், கூட்டாளிகளுடைய வெற்றி, கூட்டாளிகளால் நன்மை, கூட்டாளிகளுக்கு உண்டான விஷயங்களில் புது நபர்களை சேர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு, இது எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒப்பந்தங்கள் கையெழுத்துறதுக்கு உண்டான அருமையான காலகட்டங்க. புதனும் தன்னுடைய ராசிக்குள்ளே நோக்கி வராரு, சூரியனும் தன்னுடைய ராசிக்குள்ளே நோக்கி வரும்பொழுது அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் இப்போது தாராளமான முயற்சிகள் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க. எல்லா வகையிலும் குரு 7ஆம் பார்வையாக தன்னுடைய ராசியை பார்க்கும் பொழுது இந்த வக்கர காலங்களில் குறிப்பாக 7ஆம் பார்வை பார்ப்பதுன்றது சிறப்பு பார்வையாக நம்ம எடுத்துக்கலாம். அதில் துலாத்துக்கு மிகுதியான நற்பலன்கள் கொடுக்கறதுக்கு இந்த கிரக அமைப்பு முழுமையான நற்பலன்கள் கொடுத்துட்ருக்குங்க. ஏற்கனவே சனியோட வக்கரம் தன்னுடைய இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு வக்கர பயிற்சியாக இருக்கும் பொழுது வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களும் இப்போது நீங்கள் பராமரிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் இந்த காலகட்டம் 7ஆம் பார்வையால் நீங்கள் உருவாக்கி
பயன்படுத்திக்கலாம். தன வரவை மிகுதியாக கூட்டிக்கிறதுக்குண்டான அருமையான காலகட்டம் இது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் லாபங்கள் மிகுதியாக கிடைக்கும். அந்த லாபங்களை கிடைக்கக்கூடிய லாபங்களை முறையான முதலீடு, முறையான சேமிப்பு, இது ரெண்டுமே செஞ்சுக்கிறதுக்கு அருமையான நேரமாக இந்த துலா ராசிக்கு இந்த காலகட்டம் அமையுது அப்படின்னு சொல்லலாம். மருந்து உண்ணக்கூடிய விஷயங்கள், புதுசாக ஒரு விஷயத்துக்கு நாம் இப்போ மருந்து எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா அது இந்த காலகட்டம் உங்களுக்கு முழுமையாக நடக்குங்க. வியாதி குணமாகும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப நாளாக ஜாதகத்தை வச்சு தேடிட்டு இருக்குங்க, வரனே அமையலைங்க, 8ல் குரு இருக்குன்னு ரொம்ப நாளாக பயமுறுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த வக்கர காலகட்டத்தில் நிச்சயமாக ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் திருமண யோகம் பரிபூர்ணமாக நிறைவேறுங்க. அதையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம். அது எல்லாத்துக்கும் மேற்கொண்டு முயற்சிக்குண்டான விஷயங்களில் இறை வழிபாட்டுடன் கூடிய முயற்சிகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ அந்த வகையில் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு ஸ்ரீரங்கம் போயிட்டு ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை தரிசனம் பண்ணுறது மூலிமா மிகுதியான நற்பலன்கள், குருவோட ஆசீர்வாதமும் மிகுதியாக கிடைக்கும் பொழுது எண்ணற்ற பலாபலன்களை இந்த வக்கர காலங்களில் துளாராசிக்காரர்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றது தான். நிச்சயமாக ஒரு அருமையான வெற்றி காலகட்டமாக இந்த துளாராசிக்கு இந்த வக்கர பயிற்சி கிடைக்கிறதுங்க. நம்ம தான் பயன்படுத்திக்கணும். வாழ்த்துக்கள், வெற்றிகள், நன்றி.